ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரெஞ்சு மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும். மாநில திமுக அமைப்பாளர் சிவா வலியுறுத்தல். உயரும் செவிலியர்களின் சிறப்பு அகவிலைப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தது புதுச்சேரி அரசு. உயர்ந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை. புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். வேலை வாங்கி தருவோம் என்று நம்ப வைத்து மோசடி. 8 லட்சம் பறிபோன அதிர்ச்சி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி பாடத்திட்டம் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில திமுக அமைப்பாளர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி பாடத்திட்டம் எவ்வித தடையுமின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு உடனடி மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு மாநில திமுக அமைப்பாளர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சிபிஎஸ்இ வாரியம் கடந்த மே 15ஆம் தேதி வெளியிட்ட புதிய மொழிப்பாட கொள்கை அறிவிப்பு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கல்வி சுமையை குறைக்கின்றோம் என்ற பெயரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை திணிக்கும் நோக்கத்துடன் இந்த புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரியின் வரலாறு மற்றும் கலாச்சார அடையாளத்துடன் இணைந்திருக்கும் பிரெஞ்சு மொழி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் முக்கிய தேர்வாக இருந்து வருவதாகவும் அந்த மொழியை இந்தியாவில் உள்ளூர் மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் தங்களின் விருப்பப்படி பிரெஞ்சு மொழியை 2ஆம் மொழியாக தேர்ந்தெடுத்து படிக்கும் உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், புதிய விதிமுறையின்படி பிரெஞ்சு மொழியை 3வது அல்லது 4வது மொழியாக மட்டுமே படிக்க வேண்டும் என்ற நடைமுறையை ஏற்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல புதிய மொழி கொள்கையை 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயமாக்கியுள்ள சிபிஎஸ்இ அதற்கான பாட புத்தகங்களை கூட இன்னும் தயாரிக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்துள்ளார். பிரெஞ்சு மொழியுடன் வரலாற்று தொடர்புடைய புதுச்சேரியில் மாணவர்களின் மொழி உரிமை பாதிக்கப்படும் சூழலில் மாநில அரசு அமைதியாக இருப்பது கவலைக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் முதல்வர் ரங்கசாமி உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு புதுச்சேரி மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி பாடத்திட்டம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், எதிர்காலத்தில் பிரெஞ்சு மொழிக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் சிறப்பு விலக்குகளை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் மாணவர்களின் கல்வி உரிமை மற்றும் புதுச்சேரியின் மொழி அடையாளத்தை பாதுகாக்க அனைத்து தரப்பினரையும் திரட்டி தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று மாநில திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கான செவிலியர் சிறப்பு படி உயர்த்தி வழங்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கான நர்சிங் அலோவன்ஸ் உயர்த்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை சுகாதாரத்துறை செயலகம் வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 46%இருந்து 50% உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசின் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி இந்த உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதுவரை அனைத்து நிலை செவிலியர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 7200 என்ற செவிலியர் அலோவன்ஸ் தற்போது 9000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு 1/1/2024 முதல் முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2024 ஜனவரி முதல் 2026 ஏப்ரல் வரையிலான காலத்திற்கான நிலுவைத் தொகையை 2026 மற்றும் 2027 ஆண்டின் நிதியாண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த செலவினங்களை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய நிதி ஒதுக்கீட்டிலிருந்தே மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை நிதித்துறை 17/12/2025 அன்று வழங்கியிருந்தது. இந்த உத்தரவினை கவர்னரின் ஆணைப்படி வெளியிட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் சௌமியா தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவு புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து சுகாதார அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ள பெட்ரோல், டீசல், எல்ஜிபி மற்றும் சிஎன்ஜி கேஸ் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா சிக்னல் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோலுக்கு ₹3, டீசலுக்கு ₹3 மற்றும் எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி கேஸ் விலைகளில் ₹2 உயர்வு செய்யப்பட்டிருப்பது பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர் மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கே மணவாளன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகர், பாரி, செந்தில், ரங்கன், கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் CIDU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், செயலாளர் மணிபாலன் மற்றும் பல்வேறு பகுதி ஆட்டோ தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் எரிபொருள் மற்றும் கேஸ் விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக 8 லட்சம் பண மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி டெக்ஸ்டைல் உரிமையாளரிடம் ₹8 லட்சம் மோசடி செய்த இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி குப்பம் கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பார்த்தசாரதி வில்லியனூரில் டெக்ஸ்டைல் கடை நடத்தி வருபவர். இவரது கடைக்கு துணி வாங்க வந்த மூலக்குளத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஸ்ரீகாந்த் தனது உறவினரான ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த பிரபாகரனை பார்த்தசாரதிக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். அப்போது பிரபாகரனுக்கு அரசியல் பிரமுகர்களின் செல்வாக்கு இருப்பதாகவும் ஜிப்மார் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி தர முடியும் என்றும் கூறியதாக தெரிகின்றது. இதனை நம்பிய பார்த்தசாரதி நர்சிங் படிப்பை முடித்து தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த தனது தம்பி குணசேகரனின் மனைவி ஜெயசுதாவிற்கு ஜிப்மரில் வேலை வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். இதற்காக ஜெயசுதாவின் பயோடேட்டா, கல்வி சான்றிதழ்கள் மற்றும் முதற்கட்டமாக ₹1 லட்சம் பணத்தை ஸ்ரீகாந்த் பெற்றதாக கூறப்படுகின்றது. பின்னர் வேலைக்கான அழைப்பாணை வந்ததும் மேலும் பணம் கேட்டு வாங்கியதாக தெரிகின்றது. இதனையடுத்து பிப்ரவரி மாதம் ஸ்ரீகாந்த் தொடர்பு கொண்டு ஜிப்மர் வேலை உறுதியாக விட்டதாக கூறி மீதமுள்ள ₹7 லட்சத்தை பிரபாகரனின் வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு கூறியுள்ளார். அதன்படி பார்த்தசாரதி பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் ஜெயசுதாவிற்கு ஜிப்மர் மருத்துவமனை பெயரில் அடையாள அட்டை, அழைப்பாணை மற்றும் சீருடை வழங்கப்பட்டு உடனடியாக பணியில் சேரும்படி கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பார்த்தசாரதி ஜிப்மர் மருத்துவமனையில் விசாரித்த போது வழங்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என்பது தெரியவந்தது. இதுகுறித்து ஸ்ரீகாந்திடம் கேட்டபோது பணத்தை திருப்பி தருவதாக உறுதியளித்துள்ளார். ஆனால் பணத்தை திருப்பி வழங்காததால் பார்த்தசாரதி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் தொடர்புடைய ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது உறவினர் பிரபாகரன் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜல் ஜீவன் இயக்கம் 2.0 செயல்பாடு குறித்து புதுச்சேரியில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட அளவிலான நீர் மற்றும் சுகாதார குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜல் ஜீவன் இயக்கம் 2.0 என்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக குடிநீர் தரம் மற்றும் சேவையை மேம்படுத்துதல், நீர் ஆதாரங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்தல், குடிநீர் அமைப்புகளின் இயக்கம் மற்றும் பராமரிப்பு, நீர்நிலைகளை பாதுகாத்தல், திறன் மேம்பாடு மற்றும் கிராம வாரியாக நல் ஜல் மித்ரா நியமனம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மழைக்காலம் நெருங்கி வருவதால் பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க அனைத்து துறையினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் குடிநீரில் போதிய அளவு குளோரின் கலப்பதுடன் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் குழாய்களை பராமரித்தல் மற்றும் குடிநீர் தொட்டிகளை முறையாக சுத்தம் செய்தல் அவசியம் என்று வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டிற்காக தினசரி நேரம் ஒதுக்க வேண்டும் என்று RSS பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் RSS பொறுப்பாளர் ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் தென் மாநில பொறுப்பாளர்களுக்கான 20 நாள் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் நாட்டிற்காக ஒவ்வொருவரும் தினசரி நேரம் ஒதுக்குவது அவசியம் என RSS சேவை பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார் வலியுறுத்தினார். கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கான 20 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி ஐயன்குட்டிப்பாளையத்தில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமின் ஒரு பகுதியாக கடந்த 6ஆம் தேதி RSS அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பயிற்சி பெறுவோர் மற்றும் பயிற்சியாளர்கள் உட்பட மொத்தம் 190 பேர் பங்கேற்றனர். இதன் நிறைவு விழா முத்துக்குமாரப்பேட்டை பகுதியில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் சுமுகா ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நாராயணன் கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். டிஜிடெக்ஸ் நிறுவன உரிமையாளர் திருப்பதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி சேவை பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாம் தினமும் 8 முதல் 10 மணி நேரம் நம் குடும்பத்திற்காகவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் உழைக்கின்றோம். அதுபோல நமது நாட்டிற்கும் தாய் மதத்திற்கும் தினசரி சிறிது நேரமாவது ஒதுக்க வேண்டும் என்றார். மேலும் இந்தியாவின் தேவைகள் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. அதற்கேற்ப இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் தாய்மொழி, பாரம்பரியம் மற்றும் வீட்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகளின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த 20 நாள் பயிற்சி முகாமில் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான காரியகர்த்தாக்கள் பங்கேற்றனர். மேலும் தமிழர்களின் வீரத்தை பிரதிபலிக்கும் சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மின் இணைப்பு நடைமுறையில் இனி 100 kV வரை சுய சான்றிதழ் மட்டுமே போதுமானது என்ற அறிவிப்புக்கு மண்டப உரிமையாளர்கள் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மின் இணைப்பு அனுமதி வழங்கும் நடைமுறையில் இனி 100 kV வரை சுய சான்றிதழ் மட்டுமே போதுமானது என்ற புதிய அரசாணையை அமல்படுத்தியுள்ள புதுச்சேரி அரசுக்கு திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சங்க தலைவர் இசைக்கலைவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வணிகர்கள் மின் இணைப்பு பெறுவதில் நீண்ட காலமாக பல்வேறு சிரமங்களையும் கால தாமதங்களையும் எதிர்கொண்டு வந்த நிலையில் மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதியதாக உருவாகும் வணிக நிறுவனங்கள் திறப்பு விழா நடைபெறும் தேதிக்கு முன்பாக மின் இணைப்பு கிடைக்குமா என்ற கவலையில் இருந்ததாகவும், தற்போதைய புதிய நடைமுறை வணிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அனைத்து துறைகளிலும் உரிமங்கள் விரைவாகவும் ஒழுங்குமுறையுடனும் வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனங்கள் திட்டமிட்ட காலத்திற்குள் செயல்பட தொடங்கும் என்றும், இதன் மூலம் தொழில் வளர்ச்சி அதிகரித்து அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
அதனால் மின் இணைப்பு அனுமதி நடைமுறையில் செய்யப்பட்டுள்ளதை போன்று வணிக நிறுவனங்கள் தொடர்பான உரிமங்கள் பெற வேண்டிய அனைத்து துறைகளிலும் நடைமுறைகளை அரசு மேலும் எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று வேளாண் துறை அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குனர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் மூலம் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுகின்றது. விவசாயிகள் விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதி முதல் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் மற்றும் அந்தந்த பகுதி உழவர் உதவியங்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் துறையின் www.agri.py.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 30ஆம் தேதிக்குள் அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவியகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,350 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.